ஆனால் எறும்பு இடத்துல சோம்பேறிய நீ எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள். ஸோ பாடம் எங்கெங்கன்னா படிக்க வேண்டியது இருக்குன்னா எறும்புகிட்ட போய் பாடம் படி. அப்போ எறும்பு பார்த்துட்டு இருக்கணும், எறும்பு பார்த்து தான் கற்றுக்கணும். அப்போ எழுதுறான்னா Solomon has written like that. எறும்பு இடத்துல போய் கற்றுக்கணும். அது எடுத்து இங்கேருந்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அந்த இடத்துல போய் எப்படி தான் சென்ட் எடுக்குதோ தெரியல, எடுத்துரும். சரி, ஒரு பாடியை போச்சிடுறாங்க. பாடியை எவ்வளோ சீல்டு கவரில் நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, அது வெளியே வந்துடும். அதை யார் எறும்புகிட்ட சொல்கிறது? அதுதான் வந்து முடிக்குது கடைசியில். எலும்பு ஒண்டி தான் நிற்கும், தாங்கி நிற்கும், மிச்சம் எல்லாமே போயிடும். அதை யார் சொல்லிக் கொடுக்கறது? அதுக்கு they come to know about it. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பாருங்க, ஒரு யானை செத்து போயிடுச்சுனா காட்டில், அதை கிளீனப் பண்ணுறதுக்குன்னு நிறைய மெக்கானிசம் வச்சுருப்பார். God keeps the earth very clean. We don't keep anything clean. It's a sad thing. At least he is our origin சொல்லிட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் உட்காந்துடுறோம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற முட்டாள்தனம், ஃபெயிலியர் காரணம். இப்போ சோயிங் அண்ட் ரீப்பிங் பிரின்சிபலில் வரும்போது நம்ம கற்றுக்க வேண்டியது, என் ஆதாரமாகிய இயேசு அவர் சொன்னார், நீ விதை, நான் உனக்கு கூட இருந்து அதை அறுவடை செய்ய காத்து. நீ விதைக்கிறது மட்டுமல்லாமல் that is source மட்டும் நம்பி இருக்காமல் you sow the seed. Then நீ படிச்சிட்ட. மூணாவது ஆக்ட் வந்து தண்ணி ஊத்து. That is, it denotes having faith. ஃபெய்த் என்றும் தண்ணியை ஊத்து. அதுக்கு அவ்வளோதான் உன்னோட வேலை. நீ ஒவ்வொரு நாளும் டெய்லி நோண்டி 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 பார்த்தினா அது போயிடும். தன்னால் இலை விட்டுட்டு வந்து நிற்கும். அது செத்து போயிடும், அந்த விதை செத்து போயிடும். ஆனால் வந்துடும். ஈவன் அஸ் we may go, but our generations come. இப்போ சொல்கிறாங்களே, குளோனிங்னு கூட சொல்லிக்கிறானுங்க. இப்போ உன் பையன் உன்னோட குளோன் தானே. யூ ஹவ் ப்ரொடியூஸ்ட் ஒன் மோர் ஜாஷுவா, ரமேஷ். அது இல்லை, இருக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நீ வந்து அவன் பேரை மாற்றினா கூட நீ அவனுக்கு உன் பேரை ஒன்று வச்சிடுற. எனக்கு எங்கள் அப்பா பேர் வச்ச கூட ரஞ்சிதம்ன்ற பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஏனென்றால் we know that I am from this family. Some of our characters will be there. We know exactly, நம்ம அப்படி இல்லைன்னா கூட some of our characters will be there. அந்த விதைக்கும் அந்த கேரக்டர் இருக்கும். அதனால் விதைக்கும் அறுப்பும் நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்கறது யாரு? ஆண்டவர். விதைக்க வேண்டியது யாரு வேலை? நம்ம வேலை. விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த ஹார்வெஸ்ட். அது ஒன்று தான் இமேஜினபிள். போத் அங்கே பார்க்கக்கூடியவைகளையும் பார்க்கக்கூடாதவைகளையும் அவர் இருக்கிறார். அங்கே ஃபெய்த்ன்ற பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை வைத்துட்டார், நீ உருவாக்குன்றார். உனக்கு தெரியாது, உனக்கு நம்மளுக்கு தெரியாது அது எப்படி வருதுன்றது தெரியாது, தவிர்த்து ஆனால் வருது.
வேணால் இதை வேணால் சயின்டிஃபிக்காக நம்மளே போய் ஒரு செடி நட்டு பார்த்துடலாம் வருதா இல்லையான்னு. அதுக்கு சில செடிங்களுக்கு இது இருக்குது. இப்போ வந்து வாழைக்கன்று இருக்குது, அதை கொண்டாந்து நேராக வச்சுட்டிங்கன்னா போதும், அது புதையணும், மண்ணில் புதைஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை, அதே ஒன்றுன்னு வந்துடும். ஸோ ஒரு 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 வாழைப்பழம் ஒரு கொலையை வச்சா நிறைய கொலைகள் வரும், அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் காட்ஸ் பிரின்சிபிள்ஸ். ஸோ அதனால தான் நம்ம when we study the law of the Lord God, we have to know who is he, அவரால் என்ன தான் செய்ய முடியும். ரெண்டாவது இதை நல்லா அறிஞ்சிக்கிட்டோம்னா then we'll have faith on him, and when we say we want to sow ன்னு சொல்லும்போது அவர் நம்மளால் அறுக்க முடியும். Because the origin, the person who originated you, he made you like him. You have to command and extract the thing out of the earth. பூமியிலிருந்து அந்த விளைய செய்ய நீங்கள் கமாண்ட் கொடுத்தா அது நடக்கும். அது நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம செய்யலைன்னா நம்மகிட்ட ப்ராப்ளம் இருக்குது, சம்திங் இஸ் ராங். இப்போ நான் செய்யவே மாட்டேன், நான் அது பாட்டுக்கு வரட்டும் அப்படின்ட்டு அது வந்துடும். ஆனால் நம்ம போய் விதைக்கணும்ல, அதில் வந்துடுது. இப்போ இந்த வார்த்தை சோர்ஸ், அப்போ இந்த சோர்ஸுக்கு எவ்வளோ மீனிங் இருக்கு. ஸோ why we have to trust in him. Source அப்படின்னு சொன்னால், the source is a person who created everything, and he gives certain things to human race. You do everything. ஏனென்றால் என்னுடைய கணத்தில் கொஞ்சம் கொடுக்குறேன், ஏன்னா நான் உன்னை என்ன மாதிரி உருவாக்கிட்டேன், அதனால உனக்கும் அந்த கேரக்டரை கொஞ்சம் கொடுத்துட்றேன், நீயும் பண்ணு. இல்லாட்டி இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ இன்னொன்று இதுலேயே ஒன்று கொலோசியர் 1:19 19 20 சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கவும், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சிலுவையில் சிந்தின ரத்தனத்தின் மூலமாக தான் இந்த எல்லாமே நடக்குது. ஸோ ரத்தத்திற்கு முன்னால் நடந்துச்சு, ஆனால் ரத்தத்துக்கு பிறகு ரத்தம் சிந்தின பிறகு இன்னும் அதிகமாக வரணும். ஏனென்றால் ஒப்புரவாக்கிட்டார் எல்லாத்தையும். He made his எல்லாம் ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டு, சரி இட்ஸ் ஆல் ரைட், ஐ ஹவ் forgiven you. God never said you forgive me அப்படின்னு சொல்லல. He has forgiven us. ஸோ அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல ரத்தம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். யாருடைய ரத்தம்? நம்ம ரத்தம் இல்லை, அவருடைய ரத்தம். இப்போ now we can see what the blood of Jesus is doing. So when we trust the blood, we can trust our results of the handiwork is also being blessed.
May God bless you, prosper you,